மக்களின் தோழர் நல்லகண்ணு உடல் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக ஒப்படைப்பு. செந்நிற தோழர்கள் புடைசூட ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட உடல் மாணவர்களின் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானம். சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 3400 ரூபாயாக உயர்வு. பணி நிறைவின் போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே விற்பனை. எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. நாட்டை அடகு வைத்த மோடி ஆட்சியில் அமைதியான போராட்டம் கூட குற்றமாக கருதப்படுகிறது. அமைதியான போராட்டத்தை குற்றமாக கருதுவதற்கு இது ஒன்றும் வடகொரியா அல்ல என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலளி. அவசர கோலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மக்களை ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் இறுதி நாட்களில் அவசரமாக அறிவிக்கப்பட்ட டெண்டர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செய்யப்படும் எனவும் பேச்சு. தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதை தடை செய்ய கோரி வழக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க கோரிய வழக்கை விரைவில் விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கு. ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூரில் சொத்து வரி தொடர்பாக மாநகராட்சி மேயருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம். நன்றி மறந்து தனியாக நின்றால் காங்கிரஸ் டெபாசிட் இழக்கும் என மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் பேச்சு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க 14 வயது சிறுமிகளுக்கு இலவச HPV தடுப்பூசி போடும் திட்டம் நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சர்ச்சைக்குரிய தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்தது கேரளா உயர்நீதிமன்றம். படத்தை எதிர்ப்பவர்களின் கருத்துக்களை பரிசீலிக்க கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்துங்கள் என சென்சார் போர்டுக்கு கண்டனம். ஊழலும் மோசடியும் தான் திமுகவின் இரு கண்கள் என அன்புமணி விமர்சனம். திருவான்மியூர் உத்தண்டி புதிய மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டியது ஏமாற்று வேலை எனவும் குற்றச்சாட்டு. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய சேலம் பழைய பேருந்து நிலைய வணிக வளாக கடைகள், போதைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறும் கூடாரமாக மாறியதால் மக்கள் அதிர்ச்சி. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக சுனேத்ரா பவார் தேர்வு. விமான விபத்தில் அஜித் பவார் இறந்ததை அடுத்து துணை முதலமைச்சரான மனைவிக்கு கட்சி பதவி. மேகாலயா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கான்ராட் சங்மாவிடம் கேள்வி கேட்டு திணறடித்த மனைவி. சட்டப்பேரவையில் உறுதியளிக்கப்பட்ட புதிய கால்நடை மருத்துவமனைகள் ஏன் இன்னும் அமைக்கவில்லை என MLA-வாக சரமாரி கேள்வி. விமான டிக்கெட் முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் முழு தொகையும் திரும்ப கொடுக்கப்படும். மார்ச் 26ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என மத்திய அரசு உத்தரவு. இந்தியா இஸ்ரேல் இடையேயான உறவை சிறப்பு கூட்டணியாக உயர்த்த இரு நாடுகளும் ஒப்பந்தம். வர்த்தகம், பாதுகாப்பு, நிதி, விவசாயம், அணுசக்தி, கனிம வளம், AI உள்ளிட்ட துறைகளில் மொத்தம் 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்து.
உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் போர்கே பிரேன் ராஜினாமா. எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்த விவகாரத்தில் விசாரணை தொடங்கியதால் ராஜினாமா அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. வெஸ்ட் இண்டீஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று போட்டி. இந்திய அணி வீரர் அபிஷேக் சர்மா அரை சதம் கடந்து அசத்தல்.